இது SBI Clerk Prelims Day 1 கான overall analysis video. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 30 days banking கான workshop நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் coming Marchல இருந்து. So அதுக்கு உங்களுக்கு enroll பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கீழ Google Forms வச்சிருக்கோம், நீங்க enroll பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் நான் குட் அட்டெம்ப்ட் சொல்லிடுறேன். ஓரளவுக்கு வந்து எல்லா ஸ்லாட்ஸுமே வந்து ஈஸி டு மாடரேட் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் வந்து இந்த மாதிரிலாம் பெருசாக யாரும் சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் ப்ளஸ் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் ஒரு 65க்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபர்தர் தாட்டுமே வேண்டாம். 65 அண்ட் எபவ் போட்டிருக்கீங்கன்னா ஃபர்தர் தாட்டே வேணாம், நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் மெயின்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அப்புறம் படிச்சுக்கலாம், ரிசல்ட் வந்து அப்புறம் படிச்சுக்கலான்ற மாதிரி இல்லாமல் 65க்கு மேலே, நான் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கல, கரெக்டாக தான் சொல்கிறேன். 65 அதுக்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுதான் குட் அட்டெம்ப்ட். அதுக்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி சிவானி காலேஜ்னு நினைக்கிறேன், ஃபோன் அங்கே வச்சுட்டேன் மறந்துட்டேன். திருச்சியில் ஒரு காலேஜில் என்னன்னா வந்து ரொம்ப செக் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தம்பி சொன்னார். லைக் என்னன்னா, இப்போ ஆதார் கார்டில் வந்து ஃபேஸ் கிளியர் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் ஐடி ப்ரூஃப், அதாவது நீங்கள் அட்மிட் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கல்ல, அதில் உங்கள் பேர் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த நேமில் எது உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் மேட்ச் ஆகுதோ அந்த ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்கன்ட்டு இதே இஷ்யூ அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆதார் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ்லேயே கொஞ்சம் ஃபேஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கேயே ஒரு சிலருக்குலாம் வந்து எமாதர் மாதிரி டவுன்லோட் பண்ண சொல்லி ஓடிபி வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் ஆல்ரெடி சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நம்ம எதுக்கு பேனிக் ஆகிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள் நேம் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் அண்ட் அதோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கேசஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மித்தபடி வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் எக்ஸாம்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் மக்களை குட் அட்டெம்ப்ட். அண்ட் கம்மிங் டியூஸ்டே வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்னைக்கான ஷிஃப்டில் இருக்கக்கூடிய மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு கொண்டு வரேன். ஸோ கண்டிப்பாக வந்துருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க.